சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. மத்திய அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து தமிழ் ஆசிரியர்கள் இல்லை, மற்ற மொழிகள் குறிப்பாக சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்திக்கு அதிக ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கு. பர்டிகுலராக கேந்திர வித்யா ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா இங்கே தமிழ் ஆசிரியர்களோட பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்திக்கு வந்து இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க, அது நிறைய பேர் இருக்காங்க சார். ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து சஃபிஷியன்ட் நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ தமிழுக்கு நம்மகிட்ட டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேந்திர வித்யாலயில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது கம்மி தான். அவர் அண்ணாமலை கூட என்ன சொன்னார், விர்ச்சுவல் டீச்சர்ஸ் வச்சு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாத ஒரு வாதங்கள் தான். அந்த வாதங்கள் தப்பு. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு விதத்தில் ரொம்ப கிளியரா இருக்கேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமா படிக்கணும். நீங்க சிபிஎஸ்சில படிச்சாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல படிச்சாலும், நீங்க எந்த சிலபஸ்ல வேணாலும் கண்டிப்பா மூணாவது ஒரு லாங்குவேஜை கொண்டுட்டு வந்து திணிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒன்னு ஹிந்தியை ரிமூவ் பண்ணிட்டு தமிழை கொண்டுட்டு வாங்க. அந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய அளவுக்கு பையனுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கி ஒரு பொருள் அறிவை கொண்டுட்டு வந்து சேருங்க. அவனுக்கு இன்னைக்கு என்ன தேவை, டெக்னாலஜி தேவை, ஏஐ தேவைப்படுது, ஏஐ கொண்டுட்டு வாங்க. மிஷின் லேர்னிங் தேவைப்படுது, மிஷின் லேர்னிங் கொண்டு வாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நான் வந்து லாங்குவேஜை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுன்றது வந்து ஏத்துக்கவே முடியல என்னால. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் பசங்க கிட்ட பேசினா என்ன சார் சொல்றாங்க? இப்போ மும்மொழி கொள்கை படிக்க ஆர்வப்படுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு சில நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சன் நியூஸ்க்கும் ரெண்டு அரசியல் தரப்பு இல்லாமல் ஒரு ஊடகம் ஒரு ஒரு அரசியல்வாதி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன். மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது குறித்து நம்மளும் இப்போது அதை பற்றி தான் பேச போகிறோம். கல்வியாளர் திரு ஷேக் அவர்கள் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மத்திய அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து தமிழ் ஆசிரியர்கள் இல்லை, மற்ற மொழிகள் குறிப்பாக சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்திக்கு அதிக ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது. சமீபத்தில் அது இன்னொரு ஹீட்டட் டிபேட்டாக, ஹீட்டட் கான்வர்சேஷனாக மாறி இருக்குது. நம்ம அரசியல் ரீதியாக இல்லைனா கூட ஸ்டாட்டிஸ்டிக்கலாக என்ன நிலவரம் சார் இங்கே தமிழ்நாட்டில்? சார் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸில் நீங்கள் பர்டிகுலராக கேந்திர வித்யா ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா இங்கே தமிழ் ஆசிரியர்களோட பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ எப்படின்னா, இப்போ நார்த்தில் இப்போ ஹிந்தி படிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிந்தி டீச்சர்ஸ் ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த ஸ்டேட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் ஆக்குபைடாக இருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக கேவின்னு கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கி, கேவியில் வந்து இன்னும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் கேள்விப்படுறேன். ஒரு சில இடத்துல டீச்சர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி அந்த லாங்குவேஜ் பாலிசி வருது பார்த்தீங்களா, அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நினைக்க அது கம்மி தான், டவுட்ஃபுல் தான். சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்திக்கு வந்து இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க, அது நிறைய பேர் இருக்காங்க சார். ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து சஃபிஷியன்ட் நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராலாம் போனீங்க அப்படின்னு நினைக்கி, அங்கே ஒரு லாங்குவேஜ் இருக்குது, தேர்ட் லாங்குவேஜ் சன்ஸ்கிரிட் படிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான டீச்சர்ஸ் கிடைச்சிருவாங்க. சன்ஸ்கிரித்துக்கும் சரி, ஹிந்திக்கும் சரி கண்டிப்பாக டீச்சர்ஸ் இருக்காங்க, அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. பட் தமிழுக்கு நம்மக்கிட்ட டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேந்திர வித்யாலயில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது கம்மி தான். கேவியில் வந்து தமிழ் டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே தமிழ் டீச்சர்ஸ்க்கான பற்றாக்குறையா, ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இஷ்யூ இருக்கா, இல்லை பாலிசி இஷ்யூவாக இருக்கா சார்? பாலிசி தான் சார் இஷ்யூ. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. மற்ற ஊர் வெளி மாநிலங்கள்லாம் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்து அந்த பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாலே அதை ஒத்துக்கிட முடியாத ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் பாலிசி விஷயமா பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். இப்போ ஒன்றும் இல்லை சார், கேந்திர வித்யாலயோட கான்செப்ட் என்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊரில் இருக்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் வந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்கலாம் வந்து ஒரே சிலபஸ் படிக்கணும், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இங்கே வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல் கான்செப்டே வந்தது. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், கேவி, அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸு, நிறைய மற்ற ஸ்டேட் மக்களும் இங்கே அதில் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு தமிழ் டீச்சரை நீங்கள் போடுறதுனால என்ன இல்லை, ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய கிளாஸில் எவ்வளோ பேர் தமிழ் புரியக்கூடிய மக்கள் இருப்பாங்க? இப்போ எல்லாத்துக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தமிழ் இம்போஸ் பண்ண போகிறோமா? அல்லது வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் ஹிந்தி ஸ்பீக்கிங்காக இருக்கிறாங்க, 10 பேர் மராட்டி ஸ்பீக்கிங்காக இருக்காங்க, 10 பேர் கன்னட ஸ்பீக்கிங்காக இருக்காங்க. இந்த 10 பேருக்கு தனித்தனி டீச்சர்ஸ் தனித்தனி அலாட் பண்ண போகிறோமா? அதனுடைய பாலிசியோட ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது இல்லையா? அந்த கிளாரிட்டி கொண்டுட்டு வந்தால் தான் நம்ம வந்து இதை பற்றின அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும். இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய நான் பெரிய ஓட்டையை பார்க்குறது எப்படின்னு நினைக்கி, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் டீச்சர்ஸ் ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். ரெக்ரூட்மெண்ட்டில் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, கரெக்டாக. ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, அதனால தமிழ் டீச்சர்ஸ் ஈஸியாக கிடைச்சிருவாங்க. ஆனால் இங்கே என்ன இஷ்யூ வருது அப்படின்னு
தமிழ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ கேவியில் போயிட்டு ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்கக்கூடிய கிளாஸில் 50 பேருக்குமே தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறாரா? இல்லாட்டி அதில் வந்து 10 பேர் இருக்கக்கூடிய 10 பேர் சொல்லுவான் எனக்கு வந்து மராட்டி வேணும்னுவான், 10 பேர் சொல்லுவான் தெலுங்கு வேணும்னுவான். இப்போ அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் கொண்டுட்டு வர போகிறீங்களா? அந்த பாலிசி நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கணும்ல சார். பட் இந்த ஸ்டேட்குள்ளே இருக்குது, இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள்லையோ இல்லை தனியார் பள்ளிகள்லையோ தமிழ் சொல்லி தரணுன்றதை ரெகுலேட் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இறையாண்மை இல்லை இந்த மாநிலத்துக்கு ஒரு மரியாதை, அந்த அடிப்படையிலையாவது தமிழ் டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணலாம். அது 0 நம்பரில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. 0 நம்பர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒத்துக்கிட முடியாது. நீங்கள் கேவியில் தானே சொல்கிறீங்க? கேவியில் வந்து 0 நம்பர்ன்றது குற்றச்சாட்டு வந்து அது வந்து ஒத்துக்கிட முடியாது. ஏன்னா வந்து தமிழ் டீச்சர்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வந்து பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஆட்கள், இப்போ எங்ககிட்ட இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே தமிழ் டீச்சர்ஸ் கிடையாது நிறைய இடத்துல. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது தமிழ் டீச்சர்ஸ், தமிழ் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரே மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. நாங்கள் படித்த ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாத்தியாரே 6 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அந்த தமிழ் பற்றாக்குறை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் நம்மளால் சஃபிஷியன்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும்னா ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அந்த இஷ்யூ இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அவங்க சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட அவங்க சொல்கிற எதனா டீச்சர்ஸ்லாம் எங்ககிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அவர் அண்ணாமலை கூட என்ன சொன்னார், விர்ச்சுவல் டீச்சர்ஸ் வச்சு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாத ஒரு வாதங்கள் தான். அந்த வாதங்கள் தப்பு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது வந்து இம்போஸ் பண்ணுறீங்க, கொண்டுட்டு வரீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான ஒரு வேலைகள் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ஒர்க், அது எதுவுமே பண்ண பாலிசி ரீதியாக ஒன்றுமே கரெக்டாகிட்டு நீங்கள் கொடுக்கவே இல்லையே. இப்போ என்னோட கேள்வியில் ஒன்று தான் சார், இங்கே வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை தான் நம்ம கோர் கான்செப்ட். நீங்கள் தமிழ்ன்றது மும்மொழி கொள்கைக்கு தான் நம்ம உள்ளே வரோம். இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இங்கே தமிழ் படிச்சுட்டு அவன் வந்து யூபிக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்க யூபிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே டீச்சர்ஸ் ரெடியாக இருக்காங்களா சார்? தமிழ் டீச்சர்ஸ் அங்கே ரெடியாக இருக்கணும். இப்போ இங்கே தமிழ் படிக்கிறான் பையன், 3வது லாங்குவேஜ். இப்போ நீங்கள் அது மாதிரி கொண்டுட்டு இங்கே தமிழ் படிக்கிறான் சார். இப்போ வந்து இவன் வந்து இப்போ யூபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறான் பையன், அங்கே தமிழ் இருப்பாங்களா சார்? ஸோ நேஷன் வைடு கொண்டு வராமல் இது இம்பேலன்ஸ். ஆமாம், இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஒரு விதத்தில் ரொம்ப கிளியராக இருக்கேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக படிக்கணும். நீங்கள் சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படித்தாலும் நீங்கள் எந்த சிலபஸில் வேணாலும் கண்டிப்பாக. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில மொழி இல்லாட்டி அந்த மாநில மொழி அந்தஸ்தே இல்லாமல் போயிடும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். ஆனால் இங்கே வந்து ஒரு பெருந்தன்மையாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்க, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட தமிழ் வேணும்னு அரசியல் தலைவர் கூட உனக்கு ஹிந்தி வேணுமா சரி கற்றுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் நார்த் சைடில், நான் நார்த்தில் கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்திருக்கேன் சார். ஓகே, அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து தமிழ்நாடு வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்டடு, இவங்க ஹிந்தியே வந்து கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு, டியூஷன் சென்டர் எல்லா இடத்துலையுமே இருக்குது சார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் படித்தது தமிழ் மீடியம் தான் சார். ஃபுல்லாக நான் படிச்சுட்டு வந்து தமிழ் மீடியம். ஆனால் வேலை செஞ்சது எல்லாமே பாம்பேயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் போன ஒரு 6 மாதத்தில் என்னால் ஹிந்தி லாங்குவேஜ் படிக்க பேச எல்லாமே கற்றுக்கிட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் சர்வே ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தேவையான நேரத்தில் என்னால் கற்றுக்கிட முடியுது. ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஆனால் வந்து என்னால் சப்போஸ் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாலேயோ இல்லாட்டி என்னாலேயோ தமிழ் படிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னோட லாங்குவேஜ் என்னால் கற்றுக்கவே முடியாது, கற்றுருந்துருக்கவே முடியாது. ஸோ என்னோட பிரச்சனை என்ன நினைக்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. இன்னொன்று வந்து நான் ரொம்ப டெட் அகெயின்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு நினைக்கி, மொழி அறிவுக்கும் பொருள் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம இருக்குமோன்னு தோணுது. நம்ம வந்து பையனுக்கு வந்து ஒரு 3வது ஒரு லாங்குவேஜை கொண்டுட்டு வந்துட்டு அவன் பேர்டனை தான் கூட்டுறோம். நீங்கள் இது வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கா, தயவு செஞ்சு அதை மட்டும் வச்சுட்டு போங்க. 3வது ஒரு லாங்குவேஜை கொண்டுட்டு வந்து திணிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஹிந்தியை ரிமூவ் பண்ணிட்டு தமிழை கொண்டுட்டு வாங்க. நான் வந்து இருமொழி கொள்கையில் தான் நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கேன். அந்த மும்மொழி கொள்கைன்றதுக்கே என்னால் உள்ளே போக முடியல. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று ஹிந்தி இருக்கதா பரவாயில்ல, அந்த கேள்வி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவன் கேள்வியில் சேர்ந்து ஹிந்தி கற்றுட்டு போகிறான், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இல்லாட்டி இல்லை தமிழ் கட்டாயமாக கொண்டுட்டு வரோம், தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் படிக்கணும்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டுட்டு வருதா, அந்த ஹிந்தியை நோட்டிட்டு தமிழை கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் 3வது விருப்ப பாடம்னு ஒன்று கொண்டுட்டு வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், பொருளறிவை கொண்டுட்டு வாங்க சார். இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கிறோம். ஏன்னா இந்த லாங்குவேஜ் விஷயம் இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் டிவைஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. டெக்னாலஜி அழகாட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிடும் இந்த லாங்குவேஜ் இஷ்யூலாம். காதில் ஒரு டிவைஸ் மாட்டிக்கிட்டா நீங்கள் உங்கள் மொழியில் பேசுங்க, எனக்கு வந்து எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் எனக்கு புரிய போகுது. இப்போ ஃபாரின்லலாம் போயிட்டு கான்ஃபரன்ஸ்ல அப்படி தானே சார், கான்ஃபரன்ஸ் அப்படி தான் நடக்குது. ஏன் இப்போ யூஎன்லலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க அது அமீரகத்துலேருந்து வரவங்க எல்லாரும் என்னது, அவங்க அரபிக்கில் பேசுகிறாங்க. அப்புறம் பக்கத்தில் ஸ்பெயினில் இருக்கிறவங்க ஸ்பானிஷில் தான் பேசுகிறாங்க. 10 பேருக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது, அவங்க ஸ்பானிஷில் தான் பேசுகிறாங்க. எதிர்க்க இருக்கிறவங்க வந்து அது இங்கிலீஷில் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறது. இவங்க என்ன பண்ண முடியுது, இவங்களால வந்து அவங்களுடைய ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. சார் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய அளவுக்கு பையனுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கி ஒரு பொருள் அறிவை கொண்டுட்டு வந்து சேருங்க. அவனுக்கு இன்றைக்கி என்ன தேவை, டெக்னாலஜி தேவை, ஏஐ தேவைப்படுது, ஏஐ கொண்டுட்டு வாங்க.
மிஷின் லேர்னிங் தேவைப்படுது, மிஷின் லேர்னிங் கொண்டு வாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நான் வந்து லாங்குவேஜை கொண்டுட்டு வந்தேன்னு சேர்க்கறதுன்றது வந்து ஏற்றுக்கவே முடியல என்னால். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2 வாதங்கள் வைக்கிறாங்க சார். ஒன்று என்ன அப்படின்னா, ரொம்ப யங் மைண்டாக ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது மின்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம், வயசானா கஷ்டப்படுவாங்க. இன்னொரு அதுக்கு இப்போ பிரதிவாதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிற இடம் கிடையாது, ஒரு லாங்குவேஜ் டியூஷன் சென்டர் கிடையாது அப்படின்ட்டு. இந்த 2 வாதத்தை வந்து எப்படி பிரித்து பார்க்குறது சார்? நான் ஃபஸ்ட்டு எனக்கு லாங்குவேஜ் எதுக்குன்னு நான் கேட்குறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் எதுக்கு? நான் பாருங்கள், குளோபல் லாங்குவேஜ் எனக்கு இங்கிலீஷ் இருக்குது, நான் கற்றுக்கிட்றோம். அது வந்து படிக்க வேண்டியது இருக்குது, அது வரும்போது நம்மளால் கற்றுக்கிட முடியுது. தமிழ்னு வச்சு நான் சுருக்கி பார்க்க வரும்போது தாய்மொழி ஏதோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த மொழிகள் இருக்குது, அந்த மொழி இருக்குது. இப்போ நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் அழகாட்டு தமிழில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு 3வது ஆட்டோ இல்லாட்டி எனக்கு வந்து சின்ன வயசில் எனக்கு எத்தனை லாங்குவேஜ் புரிஞ்சா என்ன புரியாட்டேன். இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்க அப்படின்னா 4-5 லாங்குவேஜ் அசால்ட்டாக எல்லாரும் பேசுகிறாங்க. சரி, அதனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூஃபாக அது தரணும் இல்லையா? ஒரு டேட்டா காமிங்க, இந்த பையனுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். இப்போ பெங்களூரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் 5 லாங்குவேஜ் தெரியுதுன்னு வச்சுங்க. அவங்க கன்னடா தெரியுது, தெலுங்கு ஸ்பீக்கிங் இருக்காங்க, தமிழ் ஸ்பீக்கிங் இருக்காங்க, ஹிந்தியும் கற்றுக்கிட்டுறாங்க, ஒரு 4-5 லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க. பெங்களூரில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன அட்வான்டேஜ் சார்? 5 லாங்குவேஜ் பேசுனால அவனுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகிடுச்சு? இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் எல்லா மொழி படங்களும் பார்த்துட்ருக்கோம். இன்டர்நேஷனல் லெவலில் கொரியன் மூவிஸ்லேருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கோம். கீழே சப்டைட்டில்ஸ் வந்துருச்சேன், சப்டைட்டில் வந்துருச்சு. அப்புறம் அதை டப் பண்ணியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு மொழி கற்றுக்கணுன்ற தேவை எனக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. நாளைக்கு நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் பாம்பேயில் போய் வேலை செய்வேன்னு எனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஆனால் எனக்கு தேவைப்படும் போது போன இடத்துல நான் கற்றுக்கிட்டேன். நான் படிக்க மட்டும் இல்லை, எழுதும் கற்றுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் குஜராத்தியும் பேச முடியும். ஸோ தேவைப்படும் போது நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கி லாங்குவேஜை கற்றுக்க முடியுது சார். ஆனால் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஸ்கில்லை வந்து யங் மைண்டில் வந்து நீங்கள் அந்த இடத்துல அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கி ஸ்கில்லை கொண்டு போய் சேருங்க பசங்க கிட்ட. இப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு கிராஃப்ட் நல்லா வருமா இருக்கும், படிப்பு கம்மியாக இருக்கும், கிராஃப்ட் நல்லா வருமா இருக்கும், அல்லது இன்ஜினியரிங் ஸ்கில் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து டெவலப் பண்ண பாருங்கள். என்னோடது அதுதான் சார், மொழி அறிவோட பொருள் அறிவு தான் வந்து பெருசுன்னு நான் நினைக்கிறாரு சார். இங்கே இன்னொரு ஒரு பேர் என்ன அதிகமாக பேசப்படுதுன்னா PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க, அது ஒரு நல்ல பள்ளிக்கூட மாடல் அப்படின்னும், இல்லை இது தேவையில்லை அப்படின்னும் 2 விதமான வாதங்கள் நம்ம கேட்போம். நம்ம இந்த வாதங்களை விட்டுட்டு சார், இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னால் என்ன, அது என்ன மாடல் சார்? சார் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னால் எனக்கு ஒன்றும் இல்லை சார், அது நெப்பு சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோ. ரொம்ப சிம்பிளாக எடுத்துப்போம். ரொம்ப வந்து ஏன்னா இவங்ககிட்ட பாலிசி கிளியராகவே அவங்க வந்து பண்ணி தரல. அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் பாலிசிலாம் இல்லை. அவங்க தமிழ்நாட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க நம்ம எதிர்க்கும். நேற்று கூட ஒரு மலையாள சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது, சரி அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு OTT சேனல், இப்போ மலையாளமும் நம்மளால் வந்து ஈஸியாகிட்டு புரியலாம் செய்யுது. மலையாள சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க, தமிழ்நாடு வந்து இந்த PM ஸ்ரீ திட்டத்தை வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும், நீங்கள் வந்து பின்தங்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு மலையாளத்தில் ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த கான்செப்டே புரியல. அதாவது வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, கேரளா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் ஒத்துக்கிடுச்சு, அதனால் நீங்களும் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறது வந்து என்னால் அது வந்து டைஜஸ்டே பண்ண முடியும். PM ஸ்ரீ பெனிஃபிஷியலே கிடையாதா? ஏன்னா அது வந்தா இன்னும் எளிமையாக படிக்கலாம், ஃபீ கம்மி அப்படின்ற. சார் அந்த அப்படிதான் நீட்டு சொன்னாங்க. நீட் வரும்போது என்ன சொன்னாங்க சார், மெடிசின் வந்து நம்ம வந்து வந்துச்சுன்னா எளிமையாயிடும், எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கம்மியாயிடும், நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாகவே படிக்கலான்ற மாதிரி தான் அண்ணாமலே சொல்லியிருக்காருல்ல. நீட் வந்த அன்றைக்கி நல்லதுன்னு. என்ன நடந்துச்சா சார்? இல்லை. இப்போ அவங்க சொல்லும்போது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க சார். ஆனால் உண்மை அது கிடையாது. வர வந்து மாறிடும். ஒன்றும் இல்லை. இப்போ இதனால் நான் என்ன மாதிரி பாதிப்பை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கி, PM ஸ்ரீ பள்ளிகள் பற்றி இவ்வளோ பெரிய அவேர்னஸ் வரும்போது CBSEயோட கல்வித்தரம் வந்து CBSEயில் சேரக்கூடிய மக்கள் ஏற்கனவே அதிகமாகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில், அது இன்னும் அதிகமாகும். ஆக்சுவலாக வந்து அது எலீட்டாக பார்த்துட்டு இருக்காங்க CBSE. இப்போது என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த PM ஸ்ரீயில் வரக்கூடிய பள்ளிகளாக இருக்கட்டும், அல்லது வந்து கேந்திர வித்யாலயா இருக்கட்டும், நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓப்பனாக சொன்னால் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் வந்து அது அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு. மற்றபடி ரெண்டுமே வந்து லெவல் என்னமோ ஒன்று தான். ஸோ இப்போ நீங்கள் கேந்திர வித்யாலயமோ அவங்ககிட்ட லெவல் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் லெவல் கம்மியாக இருக்கும்லாம் கிடையாது. ரெண்டுத்தையும் லெவல் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க அது ஒரு எலீட் மாதிரி கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க. அந்த PM ஸ்ரீ பள்ளிகள் வந்து CBSE உள்ளே வர்றது நல்லதுன்ற மாதிரி ஒரு எலீட் மாதிரி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த ஒரு வாதத்தை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கிட முடியல சார். பெர்செப்ஷன் தாண்டி சார், இப்போ ஒரு ஸ்கூல் வர்றதை வந்து பொதுவாக அப்போஸ் பண்ணுற ஊர் தமிழ்நாடு கிடையாது. முடிஞ்ச அளவு பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கோம், தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், என்ஹான்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு இல்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான பாயிண்ட் என்ன சார்? அதுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா இது என்னுடைய லாஜிக்கலாக சொல்கிறேன். இப்போ நிறைய வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க அவங்களுடைய கருத்துக்களை தானே சார் உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சிலபஸில் சொல்கிறீங்களா? சிலபஸ் மூலியமாகவே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒன்றேன்னு புரிஞ்சுங்க சார், நம்ம சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க சார். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய பையன்லாம் எதை சார் படிக்கிறான்? வேலூர் புரட்சியை படிக்கிறான்.
கரெக்டாக சார். வேலூர் புரட்சியை படிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து இங்கே வேலு நாச்சியாரை படிக்கிறான், இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் படிக்கிறான், நிறைய வரலாறுகள் நம்ம ஊர் வரலாறு படிக்கிறான். சரி சார், இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸோ இல்லாட்டி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோ நிறைய வர நம்ம வரலாறு எங்கே சார் படிக்கிறோம்? அங்கே இருக்கலாம் ஜான்சி ராணி படிக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறு எனக்கு எதுக்கு சார்? அதாவது தப்பு இல்லை, பட் ஆனால் ஏன் வரலாறு நீ படிக்க மாட்டேன்றல்ல, ஏன் வரலாறு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் பிஎம்ஸ்டி கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கி நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்காண்டி வெறும் நார்த் ஹிஸ்ட்ரியை மட்டும் எடுக்கிறீங்க? வை நாட் சவுத் ஹிஸ்ட்ரி? எங்ககிட்ட ஹிஸ்ட்ரி இல்லை. சென்ட்ரல் சிலபஸ்ல வந்து ஒரு சமச்சீரான ஹிஸ்ட்ரி கிடையாது சார். அவங்க இப்போ மகாராஷ்டிராவில் போனீங்கன்னு நினைக்க அவங்க தெலுங்கரை பற்றி நிறைய பேசுவாங்க. நம்மளுடைய தெலுங்கரோட பார்வை நமக்கு வேற, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கரோட பார்வை வந்து வேற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து நம்ம ஊர் பார்வை, நம்ம மக்களை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், தமிழ்லேயே வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் வந்து கம்பராமாயணமும் படிக்கிறோம், ராவண காவியமும் படிக்கிறோம். இது நம்ம ஊரோட கலாச்சாரம். கம்பராமாயணமும் இருக்குது, ராவண காவியமும் இருக்குது. கம்பராமாயணத்தில் ஹீரோ ராமன், வில்லன் வந்து ராவணன். பட் ராவண காவியத்தில் ஹீரோவே யாருன்னு நினைக்கி ராவணன் தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் சமமாக பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். அங்கே போனீங்க அப்படின்னு நினைக்கி ராவண காவியம்ன்ற ஒன்று எழுதுறது இல்லை, அது ஏற்றுக்கிற மனப்போக்கம் கூட யாருக்குமே கிடையாது. நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம ஊருக்குள்ளே வரும்போது, இன்றைக்கி வரும்போது ஒன்றுமே வராது சார், சும்மா பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உடனே எஃபெக்ட் இருக்குமான்னா கிடையாது. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் சிரிப்பாகவும் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க, நம்ம குளோபலாக யோசிச்சுட்டு இருக்கோம், அவங்க நேஷனலாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னென்னா, ஒன் நேஷன் ஒன் சிலபஸ்ன்றது தான். அதான் ஒன் எலெக்ஷன் மாதிரி ஒன் சிலபஸ்ன்ற கான்செப்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன் நேஷன் நம்மளுடைய இதே வந்து டைவர்சிட்டி தானே, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து டைவர்சிட்டி தானே. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த கான்செப்ட்லேருந்து அவங்க வெளியில் வரணும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பாலிசி வந்து உண்மையிலேயே வந்து கரெக்டான பாலிசியாட்டி எனக்கு தெரியல. அவங்க பாலிசி இன்னும் கொஞ்சம் அவங்க பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணட்டும்ன்றேன். அவங்க இன்னும் ஃபுல்லாகவே பண்ணலை. அவங்களுக்கு தேவையான ஸ்டேட்ஸில் அவங்க ஒத்துக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை காமிக்கிறோம். அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், சரி செஞ்சுட்டு வரட்டுமே. சப்போஸ் இங்கே வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் என்ன சொல்கிறாரு, அது வந்து ஃபுல்லாக எகென்ஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கோ சிலபஸ்க்கோ எதுக்குமே எகென்ஸ்ட் கிடையாது. நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணுங்கள், தப்பு கிடையாது இல்லை சார். இப்போ நம்ம சொல்கிறத வந்து கரெக்டாக இருந்த நினைக்கி ஏற்றுக்கிடுங்களேன். நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி ஏற்றுக்கிடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் பசங்க வந்து +2 முடிச்சு அடுத்து காலேஜ், அடுத்து டிகிரி, அந்த மிடில் இருக்கக்கூடிய ஏரியாவில் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் அதிகமாக இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு என்னென்னா சார், இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு சில புக்ஸ் இருக்கும். அதில் தமிழ்நாடு புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறத ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறத பார்க்குறோம். நம்ம சிலபஸை தமிழ்நாட்டினுடைய சிலபஸ், சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய சிலபஸ், ரெண்டுத்தில் எது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கோ இல்லை ஒரு ஆராய்ச்சி துறையில் அந்த மாதிரி போகிறதுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்? சார் நான் உடனே ரொம்ப கிளியர் கிட்டேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் டீச்சிங் லைனில் வேறு இருக்கேன், நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. சிலபஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்கு இல்லையா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிலபஸ். சென்டரோட எஸ் அஃப்கோர்ஸ். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது அதில். என்னென்னா சிபிஎஸ்சிக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் நினைக்கி, அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் நல்லா இருக்கு. ஓகே, நம்ம எக்ஸாம் பேட்டர்னோட அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் நல்லா இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து எப்படின்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்டே இருக்குன்னு வச்சுங்களேன். நமக்கு கொஸ்டின்ஸு எல்லாமே அந்த புக்கிலேருந்தே தான் வரும், அந்த புக்லேருந்தே வரும். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு சாப்டர், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சாப்டர் இருக்குது. நான் மேத்தமெட்டிக்ஸ்னால மேத்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு சாப்டரில் ஒரு 10 எக்ஸசைஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் 10 சம் இருக்குது. அவன் வந்து கிளாஸ் ரூமில் அவ்வளோ சம்ஸ் போடுறான். அதனால கொஸ்டின்ஸ் வந்து அது உள்ளேருந்து தான் வரவும் செய்யணும். நீங்கள் இதே என்சிஆர்டி புக்கு, சிபிஎஸ்சி புக் எடுத்திங்கன்னா ஒரு சாப்டரில் 4 எக்ஸசைஸ் இருக்கும். ஒரு எக்ஸசைஸில் ஒரு 10 சம் இருக்கும், இல்லாட்டி 4 சம் 5 சம் இருக்கும். இதுக்கு மேலே வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு வெளியில் போய் புக்ஸை நிறைய தேடி படிக்கிறான். அவனுடைய எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம எக்ஸ்போஷர் கொண்டு போய் டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கி, இங்கே மார்க் எடுக்கக்கூடிய மிஷினாட்டு மாற்றி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாப்டர் இந்த இதை கரெக்டாக படிங்க, கான்செப்டை சொல்லிக் கொடுக்காம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் படிச்சுட்டு வந்து பசங்க வந்து மார்க் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுதான் ட்ராபேக்கே தவிர சிலபஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிலபஸ். நான் ஜேஇக்கு படித்து கொடுக்குறேன் மேக்ஸு. நான் நிறைய வந்து ரெஃபர் பண்ணுறதே ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு தான். எனக்கு என்சிஆர்டிலேருந்து ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஓப்பனாக சொன்னேன். இப்போ என்ன ஆக்சுவலாக என்சிஆர்டி கோவிடுக்கு அப்புறம் பயங்கரமாக குறைச்சிட்டாங்க. சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது நிறைய பேர் நினச்சிட்டாங்க சிபிஎஸ்சி கஷ்டம். சிபிஎஸ்சி கஷ்டம் கிடையாது, அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்குள்ளே கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய இன்புட் தான். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கல்வி போகணும். என்னோடது எப்படின்னா, ஒரு 60 மார்க்கு எல்லாருமே எடுக்கிற மாதிரி இருக்கணும். 60லேருந்து 80 மார்க் எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியணும். ஆனால் ஸோ பாசிங் எல்லோரும் வந்துடுவாங்க, எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 80லேருந்து 100 மார்க் போகிறது வந்து
அவங்க கொஞ்சமாவது அந்த வேலைகள் செய்யணும். அப்போ தான் வந்து அவனுடைய ஸ்டாண்டர்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா புக்கு ரொம்ப அழகான புக்கு சார். ஓகே, எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, மற்ற ஸ்டேட்ஸை விட நம்ம ஸ்டேட்டினுடைய சிலபஸ் இன்னும் சமச்சீராக இன்னும் பெட்டராக இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் மகாராஷ்டிரா சிலபஸையும் பார்த்துருக்கிறேன். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிலபஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் பெட்டராக இருக்குது இருக்குது. ஸ்கூல் லெவலில். நான் என்ன சொல்லி தரேன், நம்மளுடைய சிலபஸ் வந்து கம்மின்னு சொல்லலை, அவங்க சிலபஸ் நல்லா இருக்குது. நான் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனை என்ன, அன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற விதங்களில் வந்து கொஞ்சம் மாற்றின அன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து சிலபஸ் என்ன தான் நல்லா இருந்தாலும் சார், பசங்களை போய் சேரணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு அல்ஜிப்ரா ஜாமெட்ரின்னு 2 பிரிக்கிறோம் இல்லையா? ஜாமெட்ரியில் எத்தனை பேருக்கு சார் ஜாமெட்ரி நல்லா வரையறது தான் ஜாமெட்ரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் ஸ்கேலில் வந்து இத்தனை சென்டிமீட்டர் எடுத்து இத்தனை சர்க்கிள், இத்தனை ஆரத்தில் வந்து நம்ம வந்து சர்க்கிள் வரைகிறது ஜாமெட்ரி. அது ஜாமெட்ரி கிடையாது சார். சர்க்கிளை பற்றி படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் ஜாமெட்ரி. அது மகாராஷ்டிரா சிலபஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராக்குன்னு தனி பேப்பர், ஜாமெட்ரிக்குன்னு தனி பேப்பர். நம்ம ஊரில் வந்து அல்ஜிப்ரா ஜாமெட்ரி ஒரே புக்கு, ஆனால் அதில் என்னது ஒரு 5-6 டாபிக் மட்டும் என்னது இதில் இருக்கும். நீ இதை படிக்கலைன்னா கூட 100க்கு 100 எடுக்கலாம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த சாப்டர்ஸ் நீ படிக்கலைன்னா கூட இங்கே 100க்கு 100 எடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூ அதுதான். அதனால் எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் அவங்க வந்து கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. லாஸ்ட்டாக ஒரு கொஷின், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அல்டிமேட்டாக சூஸ் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ் தான். பட் பசங்கிட்ட பேசினா என்ன சார் சொல்கிறாங்க? இப்போ மும்மொழி கொள்கை படிக்க ஆர்வப்படுறாங்களா, இல்லை இந்த இருமொழி கொள்கை பெனிஃபிஷியல்னு அவங்களுக்கு புரியுதா, ஸ்டேட் சிலபஸ்ஸு அதை சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கேவிஸ் அப்படி போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் 3 லாங்குவேஜ் போட்டால் படிக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸ் தான். இப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்க வேண்டிய அவசியம் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? அவனுக்கு எது பெனிஃபிட்ல நம்ம எதுக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணிப்பாங்க. அதாவது பசங்களை வச்சு பார்த்தீங்கன்னு நினைக்க அந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைலாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாட்டு ஒரு பர்டன் வருதா வரலையான்னு மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா வந்து நான் இப்போ 5 பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு 6வது ஒரு பேப்பர் வந்து சேருது இல்லை, எனக்கு எக்ஸ்ட்ரா வருது இல்லை சார். அது மட்டும் தான் அவங்களுடைய கவலையாக இருக்குமே தவிர அது எந்த லாங்குவேஜ் வருது எது வருதுன்னா அவனுக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுக்கு படிக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது, ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா. அவங்க வந்து பிடி பீரியட் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், ஏற்கனவே மேத்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பிடி பீரியட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வரும்போது விளையாடுற டைம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அடி வாங்குது இல்லை சார். இப்போ அந்த ஒரு இப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஏற்கனவே ஸ்கூலில் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் உள்ள வரதுனால இன்னும் ஹவர்ஸ் கூட தானே செய்யும். அவனை நம்ம இன்னும் ஸ்கூலில் ஒன்றும் கட்டி போட்டுட்டு தானே இருக்கும். அவனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விடுறது இல்லையா? அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொருளறிவு கண்டிப்பாட்டு நம்ம கொண்டுட்டு வந்தால் தப்பு இல்லை. மொழி அறிவு வந்து அவனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வரல ஈஸியாகிட்டு டெவலப் பண்ணிக்கிற முடியும். ஓகே சார், இதை பற்றி பேசினா ரொம்ப விலாவரியாக பேசலாம். பட் அந்த கோர் கான்செப்ட் உங்களுடைய பார்வை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதா கேட்டேன். ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.